अब तो बाबा मन कहता है, सांस सांस में तुम्हें बसा ले। अब तो बाबा मन कहता है, सांस सांस में तुम्हें बसा ले। अब तो बाबा मन कहता है, सांस सांस में तुम्हें बसा ले। ओ मेरे मन मीत तुम्हें आओ मन की बात सुनाए। अब तो बाबा मन कहता है, सांस सांस में तुम्हें बसा ले। अब तो बाबा मन कहता है, सांस सांस में तुम्हें बसा ले। संगम की शुभ पावन बेला, संग तुम्हारे मंगल मेला। छोड़ तुम्हारी कृपा छाँव को कौन रहेगा कहाँ अकेला, कौन रहेगा कहाँ अकेला। कल्प कल्प के लिए तुम्हारे महामिलन का लुत्फ उठा ले। अब तो बाबा मन कहता है, सांस सांस में तुम्हें बसा ले। रहे सदा हम तुम्हें देखते, मन की डोर को बांध के तुमसे। पलकों तले तुम्हारे बाबा, प्रभु पालना में है पलते, प्रभु पालना में है पलते। नाचे गाएं झूमे मिलकर, खुशियों से आकाश सजा ले। अब तो बाबा मन कहता है, सांस सांस में तुम्हें बसा ले। आखिर वे दिन भी आएंगे, घर का इशारा जब पाएंगे। साथ आपके उड़ते उड़ते, हंसते गाते हम जाएंगे, हंसते गाते हम जाएंगे। तेरे प्यार में हम खो जाएं, यादों में संसार भुला दे। अब तो बाबा मन कहता है, सांस सांस में तुम्हें बसा ले। ओ मेरे मन मीत तुम्हें आओ मन की बात सुनाए। अब तो बाबा मन कहता है, सांस सांस में तुम्हें बसा ले।
अब तो बाबा मन कहता है सांस सांस में तुम्हें बसा ले। अब तो बाबा मन कहता है सांस सांस। बस दिल से तुम ही याद करें बाबा, तेरे एहसानों का दिल से लाखों धन्यवाद। ओम शांति शांति, ओम शांति शांति। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. பாபா நினைவிருக்கின்றதா? 10/6/25 முரளியினுடைய தேதி. பாபா முக்கியமாக இன்றைக்கி முரளியில் சொல்கிறாங்க, பாபா கருணை கடல் இல்லையா, அந்த கருணை கடலோட குழந்தைகள் நாம் மாஸ்டர் கருணை கடல். தன்னுடைய கருணையை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு பாபா சொல்கிறாங்க. இன்றைக்கி முழு உலகத்தில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருமே
ரொம்ப பிரச்சனையில் இருக்காங்க, பிரச்சனைக்கு அளவே இல்லை, அப்படி இருக்காங்க. பாபா குழந்தைகளாகி நம்மளை ஏன் நிமித்தமாக வச்சுருக்காருனா, நாம் நம்முடையவர்களுக்கு சுகம் சாந்தியான ஒரு உலகத்தை இறைவன் நமக்காகவே உருவாக்கி கொண்டிருக்கின்றார் அப்படிங்கிற நற்செய்தியை ஒவ்வொரு கிராமத்திலிருந்து ஒவ்வொரு வீடுகள் வரைக்கும் நம்ம கொண்டு போய் சேர்க்கிறது கருணையின் அடையாளம். அப்படிப்பட்ட ஒரு சேவையை நம்ம செய்யணும்னு பாபா முக்கியமாக நமக்கு சொல்கிறாங்க. அது எப்படி கருணை காட்டணும்? ஸ்ரீமத்துக்குட்பட்டு. இதுதான் முக்கியமான விஷயம். பாபா நம்ம எல்லாருக்குமே முரளி சொல்கிறார், தினம் நம்ம முரளி கேட்குறோம். பட் ஸ்ரீமத்துக்கு உட்பட்டு நம்மளுடைய சூக்ஷ்மமான சங்கல்பமாக இருக்கட்டும், அல்ல திருஷ்டியாக இருக்கட்டும், அல்ல ஆழ் மனம் விருத்தியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஸ்ரீமத் அனுசாரமாக நம்ம ஒவ்வொன்றையுமே செய்யும்போது அதில் தான் நமக்கு முழு பலனை நாம் பெற முடியும். பாபா இன்னைக்கு தலைப்பு சொல்கிறார், மீட்டே பச்சே तुम्हें ஸ்ரீமத் பர் சப்கோ சுக் தேனா ஹே. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் ஸ்ரீமத் படி அனைவருக்கும் சுகத்தை தர வேண்டும். तुमको श्रेष्ठ मत मिलती है श्रेष्ठ बनकर दूसरों को बनाने के लिए. பாபா ஏன் நமக்கு உயர்ந்த வழி காண்பிக்கின்றார் என்றால், நாம் உயர்ந்த வழியின்படி நடந்து உயர்ந்தவர்களாகி மற்றவர்களையும் உயர்ந்தவர்களாக ஆக்குவதற்காக, நல்வழி காட்டுவதற்காக. ஏன்னா பகவான் ஒரு வழி காட்டுறான்னா கண்டிப்பாக கண்ணை மூடிட்டு அதில் அந்த வழிப்படி நம்ம நடக்கிறது அவ்வளோ நம்பிக்கை இருக்கணும். சொல்லுவாங்களே, ரொம்ப நம்பிக்கை இருந்தானே சொல்லுவாங்க, கண்ணை மூடிட்டு செய் அப்படிம்பாங்க. இதையும் சிந்திக்கக்கூடாது, யோசிக்கக்கூடாது. பாபா சொல்லிட்டாரா, கட்டாயமாக அதில் 100% நமக்கு நன்மை. இதை நம்ம புரிந்து கொண்டு அதன்படி அனைவருக்கும் நம்ம சுகத்தை அளிக்க வேண்டும். प्रश्न, रहमदिल बच्चों के दिल में कौन सी लहर आती है? उन्हें क्या करना चाहिए? கருணை கடல், கருணை உள்ளமுடைய குழந்தைகளின் உள்ளத்தில் எப்படிப்பட்ட ஒரு உற்சாகம், ஒரு எண்ணங்கள் வருது, அவற்றை நாம் என்ன செய்ய வேண்டும்? जो रहमदिल बच्चे उनकी दिल होती हैं, गाँव गाँव में जाकर सर्विस करें. கருணை யாருக்கு இருக்கோ அவங்களுடைய மனசில் ஒவ்வொருத்தங்களுக்கும் போய், யாருமே பாபாவுடைய பிராப்தியிலிருந்து வஞ்சிக்கப்படக்கூடாது என்பதற்காக ஒவ்வொரு வில்லேஜ் கிராமமாக போய் சேவா பண்ணணுங்கிற அந்த ஆர்வம் இருக்குது. ஆஜ்கல் பிச்சாரே போத்து துக்கி ஹே. ஏன்னா இன்றைக்கி சுச்சுவேஷன் நமக்கு தெரியுது. பாபா சொல்கிறார், பாவம் இன்றைக்கி எல்லாருடைய குடும்பத்தில் இன்றைக்கி அவ்வளோ விஷயங்கள், துக்கம். उनको जाकर खुशखबरी सुनावे कि विश्व में पवित्रता, सुख, शांति का देवी स्वराज्य स्थापन हो रहा है. அவங்களுக்கு போய் நம்ம இந்த நற்செய்தி கொடுக்கணும். இந்த உலகம் அப்படி ஒரு புது உலகமாக, தெய்வீக உலகமாக, தூய்மையும் சுகமும் சாந்தியும் நிறைந்த ஒரு உலகத்தை இறைவன் உருவாக்கி கொண்டிருக்கின்றார், நமக்காக உருவாக்கிட்டுருக்காருங்கிறத சொல்லணும். ये वही महाभारत लड़ाई है, बरोबर उस समय बाबी था, अभी भी बाप आया हुआ है. பாபா சொல்கிறாரு, மகாபாரத யுத்தம் என்பது இருக்கின்றது. அதே மகாபாரத யுத்தம், அதே மகாபாரத யுத்தம்னா என்ன? கல்பமாக எது நடந்ததோ அதே யுத்தம் கட்டாயமாக இருக்குது. பகவானும் பாபாவும் அந்த நேரம் இருந்தார், குழந்தைகளோடு இருந்தார். இப்பயும் அதே போல் வந்திருக்கின்றார். எதுக்காக? இப்படிப்பட்ட ஒரு யுத்தத்திலும் குழந்தைகள் நல்லா இருக்கணும், சுகமாக இருக்கணும், எந்த துக்கமும் குழந்தைகளை பாதிக்கக்கூடாது.
சுகமாக இருக்கணும், சாந்தமாக இருக்கணும், தூய்மையினுடைய ராஜ்யத்தை உருவாக்கணும். அதுக்கு தகுதியானவர்களாக நம்மளை ஆக்கிறதுக்காக பாபா என்ன பண்ணுறாங்க, வந்திருக்காங்க. ஓம் சாந்தி. मीठे मीठे बच्चे यहाँ बैठे हो तो ज़रूर समझते हो कि हम हैं ஈஸ்வரிய சந்தான். இனிமேலும் இனிமையான குழந்தைகள் இங்கே வந்து அமர்ந்திருக்கீங்கன்னா இந்த நினைவில் இருக்கீங்க, நான் ஈஸ்வரனின் குழந்தைங்கிற நினப்பில் அமர்ந்திருக்கீங்க. ज़रूर अपने को आत्मा ही समझेंगे. शरीर है तो फिर दूसरा आत्मा सुनती है, शरीर द्वारा आत्मा सुनती है. பாபா சொல்கிறாங்க, கட்டாயமாக நீங்கள் நான் ஆத்மாங்கிற நினைவில் உட்கார்ந்துருப்பீங்க. நான் ஆத்மா, இந்த சரீரத்தின் மூலமாக நான் ஆத்மா கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். बाप ने शरीर लोन पर लिया है तब सुनाते हैं. பகவான் கூட லோனாக எடுத்து சரீரத்தில் வந்து நமக்கு சொல்லிகிட்ருக்காரு. अभी तुम समझते हो हम है ईश्वरीय संतान व संप्रदाय, फिर हम देवी संप्रदाय बनेंगे. இப்போ நமக்கு அந்த நினைவு நம்பிக்கை இருக்குது. இப்போ நான் பாபா குழந்தையாக இருக்கிறேன், நாளைக்கு நான் தெய்வீக குடும்பத்தினராக ஆயிடுவேன். ஸ்வர்கே மாலிக்கு ஹோத்தேகி தேவதாயே. சொர்க்கத்தின் எஜமானர்கள் யார்? தேவதைகள். அந்த தேவதையாக பாபா என்னை ஆக்கி கொண்டிருக்கின்றார். அதற்கு நான் செய்யக்கூடிய புருஷார்த்தம் என்ன? பாபா முரளியை கேட்கும்போது ஆத்ம ஸ்திதியிலிருந்து, ஆத்ம உணர்வில் இருந்து நான் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். ஸோ மாமா மாதத்தில் கூட மாமா கம்ப்ளீட்டாக பாபா பற்றி கேட்குறோம், மாமா பற்றி கேட்குறோம். ஃபுல் இன் ஃபுல் நம்ம யஜ்ஞத்தில் முதல் தாரணா, நல்ல ஸ்ட்ராங்கான தாரணா எதை செஞ்சாங்கன்னா ஆத்மஸ்திதி. அதனால் ஃபாலோ ஃபாதர், ஃபாலோ மதர். நம்மளும் அந்த ஆத்மாங்கிற ஸ்திதியை விட்டு நழுவக்கூடாது. அம்மா ஒன்னொன்லி வெற்றி அடைஞ்சதுக்கு காரணம் ஆத்ம பலம் இருந்தது. எங்கே ஆத்ம பலம் இருக்கோ கட்டாயமாக அங்கே பரமாத்மா பலம் இருந்தே தீரும். இது முக்கியமான விஷயம். ஆகவே பாபா கூட முரளியில் அடிக்கடி என்ன சொல்கிறாரு, ஆத்மஸ்திதியில் நிலைத்திருந்து கேளுங்க. हम फिर से 5000 वर्ष पहले मुआफिक दैवी स्वराज्य की स्थापना कर रहे हैं, फिर हम देवता बन जाएंगे. போன கல்பத்தில் எப்படி நம்ம ராஜ்யத்தை ஸ்தாபனா பண்ணோம், பாபாவுக்கு உதவியாளராக இருந்தோம், அதே போல் இப்பொழுதும் கல்பத்துக்கு முன்பு போல தெய்வீக சுய ராஜ்யத்தை, நமது ராஜ்யத்தை நாம் உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். மீண்டும் நாம் அதில் தேவதையாக ஆகி ராஜ்யம் செய்வோம். इस समय सारी दुनिया भारत का और दुनिया में सब मनुष्य मात्र एक दो को दुखी देते हैं. இன்னைக்கு உலகத்தில் கேட்கவே வேண்டாங்கிறார் பாபா. அந்த அளவுக்கு ஒருவருக்கொருவர் சந்திச்சாலே துக்கத்தை தான் கொடுத்துக்கிறாங்க. உன்னுக்கு ஏ பத்தா நகி ஹே சுக்கதாம் பி ஹோத்தா ஹே. அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியறதில்ல. சுகமய உலகம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கின்றது அப்படிங்கிறது தெரியலை. परमपिता परमात्मा ही आकर सबको सुख शांति बना देते हैं. இந்த உலகத்தில் அமைதியை கொண்டு வர்றது பரமாத்மாவால் தான் முடியும். அவர் தான் சுகம் சாந்தியை உருவாக்குறாருங்கிறதும் தெரியறதில்ல. यहाँ तो घर घर में एक दो को दुख ही देते हैं, सारे विश्व में दुख ही दुख हैं. ஒவ்வொரு வீட்லேயும் துக்கம் துக்கம் துக்கம்னா முழு உலகமுமே துக்கமயமாகவே இருக்குது. अभी तुम बच्चे जानते हो बाप हमको 21 जन्मों के लिए सदा सुखी बनाते. நமக்கு நல்லா தெரியும், நமக்கு அந்த நினைவு சந்தோஷம் ஏற்படுது. 21 பிறவிகளுக்கு நாம் சதா சுகவாசியாகவே பாபா நம்மளை ஆக்கிட்டுருக்காரு. कब से दुख शुरू हुआ फिर कब पूरा हुआ ये कोई की बुद्धि में चिंतन नहीं होगा. சரி, துக்கம் ஏற்பட்டதே, இந்த துக்கம் எப்பயிலேருந்து ஆரம்பிச்சது, எதனால், எப்போ இந்த துக்கத்துக்கு முடிவு ஏற்படும், இந்த விஷயங்கள்லாம் யாருடைய புத்தியிலும் சிந்தனையிலையுமே வருவதில்லை. तुमको ही बुद्धि में है
कि हम बरोबर ईश्वर संप्रदाय के थे। सारी दुनिया के मनुष्य मात्र ஈஸ்வரிய சம்பிரதாய். பாபா சொல்கிறார், நல்ல நல்ல சிந்தனைகள், உலகமே நல்லா இருக்கணுங்கிற அந்த உயர்ந்த நற்சிந்தனை உங்கள் புத்தியில் தான் வருதுங்கிறார் பாபா. ஏன்னா பாபா சொல்கிறார், ஈஸ்வரிய குடும்பத்தினராக நீங்கள் இருந்திருக்கீங்க. மீண்டும் நீங்கள் அந்த உலகத்தை எப்படி உருவாக்குனீங்களோ மீண்டும் அவ்வாறு உருவாக்கிட்டு இருக்கீங்க. ஹரே குன்கோ ஃபாதர் கஹ புலாத்தே. பாபா சொல்கிறாரு, அந்த சுகம் சாந்தி கொடுக்கக்கூடிய ஈஸ்வரனை அனைவருமே ஃபாதர் அப்பான்னு அழைக்கின்றனர். बच्चे जानते शिव बाबा हमको श्रीमत दे रहे, श्रीमत मशहूर है. பாபா சொல்கிறாங்க, அதே பகவான் ஈஸ்வரன் சிவபாபா ஸ்ரீமத் அளித்து கொண்டிருக்கின்றார். ஸ்ரீமத்துக்கு அவ்வளோ மகிமை பாடப்படுது. ஊஞ்ச்தே ஊஞ்ச் பகவான் கி ஊஞ்ச்தே ஊஞ்ச் மத்து ஹே. உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவானினுடைய உயர்ந்ததிலும் உயர்ந்த ஒரு வழி என்பது கிடைக்கின்றது. गाया भी जाता है उनकी गत मत न्यारी है. புகழ் பாடப்படுது. கடவுளின் ஈஸ்வரனின் பிரபுவின் வழி என்பது ஒரு தனிப்பட்ட உயர்ந்த வழி என்று சொல்லப்படுது. ஸ்ரீ பாபா கி ஸ்ரீமத் हमको कैसे क्या बनाती है, சொர்க்க का मालिक बनाती है. பகவான் காட்டக்கூடிய நல்வழி நம்மளை எப்படி ஆக்குது, எப்படி இருந்தவர்களை எப்படி ஆக்குது. பாபா சொல்கிறாரு, சொர்க்கத்தின் தலைவனாக நம்மளை ஆக்குது. ஜோபி மனுஷிய மாத்திர தோ நரக்கா மாலிகி பனாத்தே. மற்ற எல்லாருமே நரகத்தின் எஜமானனாக ஆக்குறாங்க. அபி தும்ஹோ சங்கம் பர் இதோ நிக்ஷய ஹுவானா. இப்போ நம்ம எங்கே இருக்கிறோங்கிற நம்பிக்கை இருக்குல்ல நமக்கு. சங்கம யுகத்தில் இப்போ நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். நிக்ஷி புத்தி ही यहाँ आते हैं और समझते हैं बाबा हमको फिर से सुखधाम का मालिक बनाते. நிக்ஷி புத்தியுடைய குழந்தைகள் தான் புரிந்து கொள்கின்றனர். பாபா வீட்டுக்கு வராங்க முரளி கேட்க. பாபா சொல்கிறார், அவங்களுக்கு இந்த நம்பிக்கை இருக்குது, பாபா என்னை மீண்டும் சுகதாமத்தின் எஜமானனாக ஆக்குறார். हम ही 100% பவித்திர கிரகஸ்த மார்க்க வாலே தே. 100% தூய்மையான இல்லற குடும்பத்தினராக நாம் இருந்தோம். ஸ்மிருதி ஆயிகே. இந்த நினைவுகள்லாம் இப்பொழுது நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. 84 जन्मों का भी किस्सा पैना कौन कौन कितने जन्म लेते, जो धर्म बाद में आते हैं उनको जन्म भी थोड़े होते हैं. 84 பிறவியை பற்றிய நினைவு கணக்கு இருக்கு இல்லையா, அதை பற்றிலாம் பாபா நமக்கு புரிய வைக்கிறார். இப்போ தான் ஒன்றுமே நமக்கு புத்தியோட பூட்டு திறக்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் கிளியர் ஆகுது. எவ்வளோ வருஷமாக நம்ம வாணி கேட்டுட்டு இருந்தாலும் பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, கேட்க 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 தான் வாணி கேட்டாதான் ஒவ்வொரு விஷயமும் தெளிவாகுது. எந்தெந்த யுகத்தில் எத்தனை பிறவிகள் நம்ம எடுத்தோம், துவாபர யுகத்திலேருந்து வர்றவங்களுக்கு எத்தனை பிறவிகள், கொஞ்சம் கொஞ்சமாக பிறப்பு கூட என்ன ஆகுதுங்கிறார் பாபா, குறைந்து கொண்டே தான் வருது. तुम बच्चों को भी निश्चय रखना है, हम ईश्वरीय औलाद, हमको श्रेष्ठ मत मिलती है सबको श्रेष्ठ बनाने लिए. இந்த நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும் என்று, நான் ஈஸ்வரனின் குழந்தை, கடவுள் எனக்கு ஸ்ரீமதி ஏன் கொடுத்துருக்காரு, எல்லாருக்கும் நான் என் வாழ்க்கையில் சுகம் தர வேண்டும், என்னால் யாருக்கும் உபத்திரம் வரக்கூடாது, என்னை பற்றி யாரும் கவலைப்படக்கூடாது, நான் எல்லாருக்கும் உதாரணமாக, நான் எல்லாருக்கும் சுகம் அளிப்பவனாக இருக்க வேண்டும் என்பதற்காக பாபா நமக்கு சிரேஷ்ட வழியை தருகிறார். ஹமாரா வஹி பாபா ஹம்கோ ராஜயோக சிக்கலாத்தா. அதே நம்ம பாபா மீண்டும் ராஜயோக கல்வி கொடுத்துட்ருக்கார். मनुष्य समझते हैं कि वेद शास्त्र आदि सब भगवान से मिलने के रास्ता. எல்லாரும் நினைக்கிறாங்க நிறைய வேதங்கள் சாஸ்திரங்கள் யாத்திரைகள்லாம் செஞ்சால் நம்ம கடவுளை சந்திச்சிடலாம், கடவுளை சந்திக்கிறதுக்கு இதுதான் ஒரு வழின்னு நினைக்கிறாங்க. அவர் பகவான் கேகத்தே, பகவான் அதுக்கு பதில் சொல்கிறார். மனிதங்க நினைக்கிறாங்க இல்லையா, அதுக்கு பதில் என்ன சொல்கிறார், இன்சி கோயி பி மேரே சாத் மில்தா நகி ஹே. அவசர சாஸ்திரங்கள் படித்தோ, புராணங்கள் இதிகாசங்கள் யாத்திரை போய் விரதம் இருந்தோ யாரும் என்னை சந்தித்ததில்லை. ஒரே வார்த்தை பகவான் சொல்லிட்டார், மேகி ஆத்தாகும்,
तब तो मेरी जयंती भी मनाते, परंतु कब और किसके शरीर में आता हूँ कोई नहीं जानते. நானே இந்த பூமிக்கு எப்போ வர்றேனோ அப்போ தான் என்ன நீங்கள் தெரிந்து கொள்கிறீர்கள், என்ன சந்திக்கிறீங்க. ஆனால் பாபா அழகாக சொல்கிறார், நான் வர்றதுனால எனக்கு ஜெயந்தியை கொண்டாடுறீங்க, ஆனால் எப்பொழுது யார் உடலில் வருகின்றேன் என்பதை யாரும் புரிந்து கொள்ளவில்லை. சிவாய் தும்பச்சும் கே பாபா சொல்கிறார், உங்களை தவிர மற்றவர்கள் இந்த விஷயத்தை புரிந்து கொள்ளவில்லை. அபி தும் பச்சோங்கோ சப்கோ சுக்கு தேனாஹே. இப்போ நீங்கள் என்ன செய்யணும், உங்கள் கடமை என்ன, எல்லாருக்கும் சுகம் அளிக்க வேண்டும். திருப்பி திருப்பி பாபா இன்னைக்கு முரளியில் என்ன சொல்கிறாரு, எல்லாருக்கும் சுகம் தர வேண்டும். துனியாமே ஏக் தோக்கோ துக் தேத்தை ஹே. உலகத்தில் எல்லாருமே ஒருத்தங்க சுகமாக தர்றாங்க, துக்கத்தை கொடுத்துட்டே இருக்காங்க. ஏதாவது ஒரு விஷயம் சொன்னால் மனசில் ஃபீலிங் வருது, அழுக வருது, துக்கம் வருது. लोग ये नहीं जानते विकार में जाना दुख देना, अभी तुम जानते हो ये महान दुख है. விகாரத்தில் செல்வது துக்கம் இல்லைன்னு நினைக்கிறாங்க. பாபா சொல்கிறார், குழந்தைகளே இது மிகப்பெரிய துக்கம் தருவதாகும். कुमारी जो पवित्र थी उनको अपवित्र बनाते, नरकवासी बनने लिए कितना செரிமணி करते. ஒரு அழகான பவித்திர ஒரு கன்னிகையை தூய்மையற்றவர்களாக ஆக்கிறதுக்கு, நரகவாசி ஆக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய விழா வச்சு பண்ணுறாங்க. யஹா தோ ஐசே கங்கா மாயே தோ கோய் பாத் ஹி நஹி. பாபா வீட்டில் இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே கிடையாது. तुम बड़ा शांति से बैठे हो. பாபா சொல்கிறாங்க, இங்கே நீங்கள் ரொம்ப சாந்தியாக அமர்ந்திருக்கீங்க. சப் குஷ் ஹோத்தே ஹே. எல்லாருமே சாந்தியாக இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க, குஷி ஏற்படுதீங்க. சாரே விஷோக்கோ சாரி சுக்கி பனாத்தே ஹே. முழு உலகத்துலேயும் எல்லாரையுமே நீங்கள் சதா சுகவாசி ஆக்குறீங்க. துமாரா நாம் சிவசக்தி கே ரூப் மே ஹே. எல்லாருக்கும் நீங்கள் சுகம் அளிப்பதால் உங்களுடைய பெயர் சிவசக்திங்கிற ரூபத்தில் அனைவரும் நினைக்கின்றனர். துமாரி ஆகிய லக்ஷ்மி நாராயண்கா தோ குச் பி மான்னஹி. பாபா சொல்கிறாங்க, உங்கள் முன்னாடி இந்த லக்ஷ்மி நாராயணருக்கு எந்த மகிமை இல்லை. சிவசக்தியும் காகி நாம் பாலாகே. தேவதைகளை விட பிராமணர்கள் உயர்ந்தவர்கள்ங்கிறார் பாபா. ஆகவே தான் சிவசக்தியினுடைய புகழ் வாய்ந்ததாக இருக்குது. क्योंकि जैसे बाप ने सर्विस की सबको पवित्र बनाकर सदा सुखी बनाया, ऐसा तुम भी बाप के मददगार बने हो. எப்படி பகவான் குழந்தைகளுக்கு சேவை செய்து குழந்தைகளை சுகவாசியாக ஆக்குகின்றாரோ, நீங்களும் அவ்வாறு பகவானுக்கு உதவியாளராக இருக்க வேண்டும். इसलिए तुम शिव शक्तियाँ பாரத் மாதாओं की महिमा है. இந்த நேரம் நீங்கள் பகவானுக்கு உதவி செய்வதால் பாபா சொல்கிறாரு, சக்திகள் பாரதத்தின் தாய்மார்களுக்குத்தான் மகிமை என்பது இருக்குது. வந்தே மாத்தரம் என்று மகிமை பாடப்படுது. லக்ஷ்மி நாராயண் தோ ராஜா ராணி तो प्रजा सब स्वर्गवासी हैं. बड़ी बात है क्या? லக்ஷ்மி நாராயணன் ராஜா ராணி, பிரஜைகள் எல்லாருமே சொர்க்கவாசி, இது என்ன பெரிய விஷயமானு கேட்குறார். वैसे वो स्वर्गवासी वैसे यहाँ का राजा रानी सब नरகவாசி. எப்படி இங்கே எல்லாருமே சொர்க்கவாசி, அதே போல் இங்கே எல்லாருமே நரகவாசியாக இருக்காங்க. எல்லா ராஜா ராணியுமே நரகத்தில் தான் இருக்காங்க. ऐसे நரகவாசியும் சொர்க்கவாசி தும் பனாத்தே ஹோ. அப்படிப்பட்ட நரகவாசிகளை சொர்க்கவாசிகளாக நீங்கள் மாற்றிட்டுருக்கீங்க. मनुष्य तो कुछ भी नहीं जानते, बिल्कुल ही तुच्छ बुद्धि, क्या क्या करते रहते, कितनी लड़ाइयाँ आदि हैं, बात मत पूछो, हर बात में दुख ही दुख हैं. பாபா சொல்ற, இன்றைக்கி ஒரு வீட்லேயும் சண்டை போட்டுட்டு என்னெல்லாம் செய்கிறாங்க, கஷ்டம் கொடுக்குறாங்க, வருத்தப்பட வைக்கிறாங்க. பாபா சொல்கிறாரு, துக்க உலகத்தில் துக்கம் தானே இருக்கும். சத்தியமே ஹர் ஹாலத்துமே சுக்கி சுக். சத்தியுகத்தில் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் சுகந்தான் உங்களுக்கு. அபி சப்கோ சுக் தேனேலேயே பாபா சிரேஷ்ட மத்து தேத்தே. திரும்பி திரும்பி பக்கா பண்ணுறார். உங்களை சுகமாக ஆக்கிறதுக்கு பாபா நல்வழிப்படுத்துகிறார்.
गाते भी हैं ஸ்ரீமத் பகவான் வாச். புகழ்லே இருக்குது ஸ்ரீமத் பகவானின் மகா வாக்கியம் என்று. ஸ்ரீமத் மனுஷ்ய வாச் நகி, ஸ்ரீமத் மனித வார்த்தை அல்ல. सत्युग में देवताओं को मत देने की दरकार ही नहीं. சத்தியுகத்தில் தேவதைகளுக்கு வழி காண்பிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. யஹா தும்கோ ஸ்ரேஷ்ட மத் மில்தி ஹே, இங்கே தான் உங்களுக்கு ஸ்ரீமத் கிடைக்கிறது. பாபா கே சாத்து தும்பி காய ஜாத்தேகோ சிவசக்தியா, பகவானோட சேர்ந்து உங்களுக்கும் மகிமை உண்டு. சிவசக்திகள், அவர் சிவன், நம்மளாம் சக்திகள், சிவசக்திகள் என்று மகிமை இருக்கின்றது. அபி ஃபிர்சே வ பார்ட் ப்ராக்டிக்கல் மே பஜ் ரஹா ஹே, அந்த பார்ட்டை இப்போ நீங்கள் ப்ராக்டிக்கலாக ப்ளே பண்ணிகிட்ருக்கீங்க. अब बाबा कहते हैं तुम बच्चों को मनसा वाचा कर्मणा सबको सुख देना है. பாபா கூறுகின்றார், குழந்தைகளே, மனதால் வார்த்தையால் செயலால் அனைவருக்கும் சுகத்தை தாங்க. சப்கோ சுகதாம் கா ராஸ்தா பத்தாவோ, எல்லாருக்கும் சுகமான உலகம் செல்வதற்கான நல்வழியை கூறுங்கள். தும்ஹரா தந்தா ஹி ஏ ஹுவா, உங்களுடைய காரியம் தொழிலே இதுவாகத்தான் இருக்க வேண்டும். எங்கே போனாலும் நல்ல செய்தி கொடுக்கணுங்கிறார் பாபா. ஷரீர் நிர்வாகரத் புருஷோं தந்தா பி கர்னா ஹோத்தா, ஏன்னா சரீர நிர்வாகம் செய்யணும், அதுக்கு நம்ம வேலை செஞ்சு தான் ஆகணும். கேத்தே ஷாம் கே சமய் தேவதாயே பரிகிரம் பர் நிகழ்த்தே ஹே, சாயங்கால நேரத்தில் தேவதைகள்லாம் உலா வருவாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ தேவதாயே யஹா கஹா சே ஆயே, பாபா சொல்கிறார், இந்த உலகத்தில் தேவதைகள் எங்கே உலா வர முடியும்? பரந்து இஸ் சமய்கோ சுத்த கேத்தை ஹே, சொல்லப்படுது. அந்த மாலை நேரம் எல்லாருமே திருவிளக்கு ஏற்றி இறைவன் நினைவில் இருப்பாங்களே, சுத்த நேரம் என்று சொல்லப்படுது. இஸ் டைம் பர் சப்கோ ஃபுர்ஷத் மீ மில்தி ஹே, சாயங்கால நேரத்தில் கொஞ்சம் எல்லாருமே ஃப்ரீயாக இருப்பீங்க. பச்சோங்கோ சல்தே ஃபிர்தே உட்தே பைத்தே யாது கர்னா, பஸ் கோய் தேகதாரி கி சாக்கரி ஆதி நகி கர்னி ஹே. பாபா சொல்கிறாரு, நீங்கள் எழுந்தாலும் அமர்ந்தாலும் என்ன செய்தாலும் பாபாவை நினைவு செய்ய வேண்டும். தேகதாரி பின்னாடி பக்கம் போகாதீங்க. அவங்களுக்கு சேவா அவங்கவுங்கள பார்த்துப்பாங்க, நீங்கள் எதை செய்யணுமோ அதை செய்யுங்கிறார். பாபா கத்தோ காயனுகே திரௌபதிக்கே பாவ் தபாவே, பகவானுக்கு மகிமை உண்டு, திரௌபதியினுடைய காலை அமுத்தி விட்டதாக. இஸ்காபி அர்த்த நகி சமஸ்தே, இதோட அர்த்தம்லாம் யாருக்குமே தெரியலை. ஸ்தூல்மே பாவ் தபானிக்கு பாத் நெய்யே, பாபா சொல்கிற ஸ்தூலத்தில் காலை அமுக்கி விடக்கூடிய விஷயமா இது. बाबा के पास बुढ़िया आदि बहुत आती है, जानते हैं भक्ति करते करते तक गई. பாபா காலத்தில், ஆரம்ப காலத்தில் வயதான தாய்மார்கள் வருவாங்க இல்லையா, ரொம்ப பக்தியில் நடந்து அது இருந்து இது விரதம் இருந்து அங்கே போய் இங்கே போய் களைச்சி போய் பாபாட்ட வந்து அடைஞ்சிருக்காங்க. आधा कल्प बहुत तक्की का है ना, ये तो पैर दबाने के अक्षर को उठा लिया. அசந்து அலைஞ்சி திரிஞ்சு அசந்து போய் பாபான்னு வந்து உக்காந்துருக்காங்க இல்லையா, அப்போ அவங்களுக்கு ஓய்வு கிடைக்கிது. இதை தான் என்ன பண்ணிட்டாங்க, திரௌபதிக்கு பகவான் காலை அமுக்கிறதாக காட்டிட்டாங்க. கிருஷ்ண பாவ் கேசே தபாயேங்க ஷோபேகா, கிருஷ்ணர் வந்து காலை அமுத்தி விட்டால் நல்லா இருக்குமா, அழகாக இருக்குமா? தும் கிருஷ்ணக்கோ பாவ் தபானே தேங்கே, ஒருவேளை கிருஷ்ணரே உங்கள் காலை அமுக்கி விட்றாரு, நீங்கள் விடுவீங்களா அவரை? कृष्ण को देखने से ही उनको चटक पड़ेगी, उसमें ही बहुत चमत्कार रहता है. கிருஷ்ணருடைய காட்சி கிடைச்ச உடனே, அவரை பார்த்த உடனே அப்படியே படப்படன்னு வருது. ஏன்னா அவர்கிட்ட நிறைய அதிசயங்கள் இருக்குது. ஸ்ரீ कृष्ण के सिवाय और कोई बात बुद्धि में बैठती ही नहीं. கிருஷ்ணரை பார்த்த மாத்திரத்தில் கிருஷ்ணருடைய அந்த படத்தை தவிர, அந்த மூர்த்தியை தவிர வேறு எதுவுமே அவங்களுக்கு புத்தியில் வருவதில்லை. வஹி சப்சே தேஜோமயஹே, அவர் ரொம்ப பிரகாசமானவர்னு சொல்லப்படுது. ஸ்ரீ கிருஷ்ண பச்சேனே ஃபிர் முரளி சலாயி பாத்தி நை ஜன்ச்தி ஹே. ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து முரளி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா, இது பாபா சொல்கிறாரு, அவர் முரளி சொல்ல முடியுமா, இது பொருந்துமா? யஹா தும் சிவ பாபா சே கேசே மிலேங்கே,
இங்கே நீங்கள் சிவ பாபா கிட்ட எப்படி சந்திக்கிறீங்க அவரை? பாபாவை எப்படி சந்திப்பீங்க? बच्चों को बोलना पड़ता है, शिव बाबा को याद कर फिर इनके पास आओ. பாபா சொல்கிறார். அப்போ யாரெல்லாம் ஸ்ரீ பாபாவை சந்திக்கணுமோ முதல்ல சொல்லித்தர வேண்டியதாக இருக்குது. என்ன சொல்லித்தர வேண்டியதாக இருக்குது? ஸ்ரீ பாபாவுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்குது. சிவபாபாவை நினைவு செய்த பிறகு இவரிடம் போங்க. तुम बच्चों को तो अंदर में खुशी रहनी चाहिए, हमको शिव बाबा सुखी बनाते हैं. ஃபஸ்ட்டு சிவ பாபாவை நினைக்கணும், அப்புறம்தான் பிரம்மா தாதா. தாதா கூட பாபா, பிரம்மா பாபா கூட சிவ பாபா தான் நினைக்க வைக்கிறாரு. சிவ பாபா தான் எல்லா பிராப்திகளை தரார், சுகத்தை தரார். அவர் தான் நமக்கு ஸ்ரீமத்தை தரார், 21 பிறவிகளுக்காக தரார் பாபா. ऐसे बाबा के पिछाड़ी तो குருபான் ஜானா சாகியனா, எப்படிப்பட்ட பகவான் கிடைச்சிருக்காருனா அவர் பின்னாடி நம்ம எவ்வளோ பலியாகணும் இல்லையா? कोई सपूत बच्चे होते तो बाप குருபான் ஜாத்தே. நல்ல குழந்தைகள் பாபாவுடைய உள்ளத்தில் இடம் பிடிச்சிருக்காங்கன்னா பகவானே அந்த குழந்தைகிட்ட சரண்டர் ஆயிடுறார். பாப்கி ஹர் காமனா பூரி கர்த்தே. ஏன்னா பகவான் யாருக்கு பலியாகிறாரு? எந்த குழந்தை பகவானின் ஒவ்வொரு ஆசைகளை பூர்த்தி செய்கின்றார்களோ அந்த குழந்தையினுடைய மனசில் பாபா இடம் பிடிச்சிருக்கார். அந்த குழந்தைங்க பாபா மனசில் இடம் பிடிச்சிருக்காங்க, பாபா அந்த குழந்தைங்க மனசில் இடம் பிடிச்சிருக்காரு. कोई तो ऐसे बच्चे होते हैं जो बाबा का खून भी करा देते. यहाँ तो तुमको मोस्ट बिलवर्ड बनना है. இன்றைக்கி உலகம் கேட்க வேணாங்கிறார் பாபா. அப்படி இன்றைக்கி குழந்தைங்க கூட அம்மா அப்பாவை என்ன பண்ணிடுறாங்க, கொலை பண்ணிடுறாங்களா. அந்த மாதிரியெல்லாம் இன்றைக்கி நடக்குது, கொடூரமான விஷயங்கள். ஆனால் பாபா சொல்கிறார், இங்கே நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப அன்பானவராக ஆக வேண்டும். கிசிக்கோபி துக்கு நகி தேனா. யாருக்கும் உங்களால் துக்கம் வராமல் நீங்கள் பார்த்துக்கணும். திரும்பி திரும்பி வானிலை நீங்கள் ஃபுல்லாக பாபா எச்சரிக்கை கொடுக்கறது எது? உங்களால் யாருக்கும் துக்கம் ஏற்படக்கூடாது, நீங்கள் துக்கம் தரக்கூடாதுங்கிறார். जो रहमदिल बच्चे उनकी दिल होती हैं, गाँव गाँव में जाकर सर्विस करे. आजकल बेचारे बहुत दुखी हैं. ஐயோ இன்னைக்கு உலகத்தை பார்த்தா ரொம்ப பேருக்கு கவலை வருது, கருணையும் கவலையும் தான் வருது. ஐயோ இந்த உலகத்தில் எல்லாருமே இப்படி கஷ்டப்படுறாங்களே, கடவுள் வந்தும் தெரிஞ்சுக்காமல் புரிஞ்சுக்காமல் அவரை நினைவு செய்யாமல் அவருடைய ஞானம் கேட்காம அவரை தியானிக்காமல் இவ்வளோ ஏன் சிரமப்படணும் அப்படின்னு எல்லாருக்கும் எப்படியாவது மெசேஜை கொண்டு போய் சேர்க்கணுங்கிற அந்த கவலை இருக்குது. ஆஜ்கல் बेचारे बहुत दुखी हैं, उनको जाकर खुशखबरी सुनाओ. विश्व में पवित्रता सुख शांति का देवी स्वराज्य स्थापन हो रहा है. वही महाभारत लड़ाई समय बाबा भी था, बाबा आया हुआ है. திரும்பி ரிப்பீட் பண்ணுறார். தலைப்பில் எந்த வரியை கேட்டோமோ திரும்பி அது மீண்டும் ரிப்பீட் ஆகுது. மகாபாரத யுத்தம் நடக்கும் பொழுது பகவான் இருந்தார், அதே பகவான் இப்பொழுது வந்திருக்கிறார். எதுக்காக? இந்த பூமியில் பவித்திரதா சுகம் சாந்தி நிலைநாட்டுவதற்காக. அவரை நினைவு செய்ய வாங்க, அவரை நினச்சி யோகா பண்ண வாங்கன்னு நற்செய்தியை நீங்கள் எல்லாருக்கும் தரணும். तुम जानते हो बाबा हमको पुरुषोत्तमन बना रहे हैं. நமக்கெல்லாம் தெரியும் பாபா நம்மளை புருஷோத்தமன் ஆக்கிட்டு இருக்காரு. ஏகி புருஷோத்தம் சங்கம் யுக். तुम बच्चे जानते हो हम पुरुषोत्तम कैसे बनते? तुमसे पूछते हैं तुम्हारा लक्ष्य उद्देश्य क्या है, बोलो. मनुष्य से देवता बनना है. உங்கள் லட்சியம் என்னன்னு யாராவது உங்களை பார்த்து கேட்குறாங்க. ஏன்னா நீங்கள் உயர்ந்த ஹையஸ்ட் ஸ்டேஜுக்கு போகிறீங்க, உங்களோட ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்க்குறாங்க, பேச்சுவார்த்தை பார்க்குறாங்க, மனோஸ்திதி பார்க்குறாங்க, சேஞ்ச் தெரியுது. அப்போ நீங்கள் என்ன லட்சியத்தோடு நடக்கிறீங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டால் சொல்லுங்கள், நாங்கள் மனித தன்மையிலிருந்து தெய்வீக தன்மைகளை கொண்டு வரோன்னு சொல்லுங்கள். देवताओं को मनुष्य से देवता बनना, देवताएं तो मशहूर है. बाबा कहते जो देवताओं के भक्त हो उनको समझाओ. தேவதைகளுடைய பக்தர்கள் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு பாபாவை பற்றி ஞானத்தை கொடுக்கணும். भक्ति से पहले तुमसे शुरू की, शिव की, फिर देवताओं की. पहले शिव बाबा के भक्तों को समझाना.
ஃபஸ்ட்டு நம்ம பக்தி தொடங்கினது சிவனுக்கு மட்டும்தான் செஞ்சோம். அதுக்கு பிறகு தான் மூர்த்திகள் எல்லாம் நம்ம உருவாக்கி செய்கிறோம். ஆகவே சிவனுடைய பக்தர்களுக்கு முதல்ல நீங்கள் புரிய வைங்க. போலோ சிவபாபா கேத்தே முஜே யாது கரோ. சொல்லுங்க, சிவபாபா கூறுகின்றார் என்ன நினைங்கன்னு. शिव की पूजा करते परंतु थोड़े ही बुद्धि में आता पतित पावन बाप हैं. பாபா சொல்கிறாங்க, சிவனுக்கு பூஜை செய்கிறாங்க, ஆனால் அவங்க புத்தியில் இருக்கிறது இல்லை சிவபாபாவின் புகழ் என்ன, அவர் பேர் என்னன்னு தெரியல. भक्ति मार्ग में देखो तक्के कितने खाते. शिवलिंग पर घर में भी रख सकते, उनकी पूजा कर सकते. फिर अमरनाथ बद्रीनाथ आदि तरफ जाने की क्या दरकार. பாருங்க, இன்றைக்கி பக்தியில் எவ்வளோ ஏமாற்றத்தை அடைகிறாங்க. அங்கே போகிறாங்க, இங்கே போகிறாங்க. சில பேர்லாம் கோவில் மாதிரியே வீட்டில் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி அவ்வளோ பூஜை செய்கிறாங்க. திரும்பி என்ன பண்ணுறாங்க, அமரநாத் பத்ரிநாத் போகணுங்கிற அவசியம் என்ன அவங்களுக்கு. परंतु भक्ति मार्ग में मनुष्यों को तक ज़रूर खाते. நம்ம பக்தி மார்க்கத்தில் மனிதர்கள் ரொம்ப களைப்படைகிறாங்க. தும்கு உன்சே சுடாவோ. அவங்க ரொம்ப அங்கங்கே போய் அலைஞ்சி திரிஞ்சு செலவு பண்ணி ஆரோக்கியத்தை இழந்து கஷ்டப்படுறவங்களுக்கு நீங்கள் போய் என்ன பண்ணுங்க, அதிலிருந்தெல்லாம் விடுதலை கொடுங்க. தும்ஹோ சிவசக்தி, சிவகே பச்சே. நீங்களாம் யார்? சிவசக்திகள், சிவனின் குழந்தைகள். தும் பாப் சே சக்தி லேத்தே ஹோ. நீங்கள் பகவான்கிட்ட இருந்து சக்தியை அடைகிறீர்கள். ஒபி மிளகி யாது சே. அந்த சக்தி கூட எப்படி கிடைக்கிது? பாபா நினைவால் கிடைக்கிது. விக்ரம் வினாஷோங்கே. விக்ரமமும் பாவங்களும் வினாசமாகுது. पतित पावन तो बाप है ना, याद से ही तुम विक्रमा जीत पावन बनते हो. सबको ये रास्ता बताना. இப்படி பாபாவை நினச்சி நீங்கள் பாவங்களெல்லாம் அழித்து பாவங்கள் மீது வெற்றி அடைகிறீர்களோ அதே போல் நல்வழி எல்லாருக்கும் சொல்லுங்க. தும் அபி ராம்கே பனே ஹோ. இப்போது நாம் ராமருடையவராக ஆகிவிட்டோம். ராம் ராஜ்யமே சுக் சாந்தி ராஜ்ய ராவன் கா ராஜ்யமே துக்க. ராம ராஜ்யம் சுகமயமாகவும் ராவண ராஜ்யம் துக்கமயமாகவும் இருக்குது. பாரத் में ही सबके चित्र जिनकी इतनी पूजा होती है ढेर के ढेर मंदिर हैं. பாரதத்தில் எல்லாருக்கும் இன்றைக்கி சித்திரங்கள் இருக்குங்கிறார் பாபா. பாபா சொல்கிறார், எவ்வளோ இன்றைக்கி பூஜை நடக்குது. அளவற்ற கோவில்கள் கட்டப்பட்டிருக்காங்க. कोई हनुमान की पुजारी, कोई किसका कहा जाता ब्लाइंड फेथ. எத்தனை கோவில்கள், அத்தனை கோவில்களுக்கு அத்தனை பூஜாரி. ब्लाइंड फेथ, குருட்டு நம்பிக்கையோடு எல்லாருமே இருக்காங்க. अभी तुम जानते हो हम भी ब्लाइंड फेथ थे. इनको भी मालूम नहीं था ब्रह्मा विष्णु शंकर कौन क्या है. பாபா சொல்லிக்கு முன்னாடி இங்கே வராதுக்கு முன்னாடி நீங்களும் இப்படி தான் நடந்துக்கிட்டீங்க. இந்த பிரம்மா பாபாவுக்கு கூட தெரிஞ்சுதான் என்ன கேட்குறார் சிவபாபா. பிரம்மா யார், விஷ்ணு யார், சங்கரர் யார், இவங்கெல்லாம் எங்கேருந்து வர்றாங்க, என்ன செய்கிறாங்கன்னு அவருக்குமே தெரியல. ஜோ பூஜ்யத்தே வகி பூஜாரி பன. யார் பூஜ்ய ஆத்மாவோ அவங்களே பூஜாரி ஆயிட்டீங்க. சத்தியுமே பூஜ்ய யஹா பூஜாரி. சத்தியத்தில் பூஜிக்க தகுந்தவர்களாக இருக்கீங்க, இங்கே பூஜாரியாக ஆகிவிட்டீங்க. பாப் கித்தனை அச்சு ரீதி சம்ஜாத்து. எவ்வளோ பாருங்கள் விளக்கங்கள் பாபா ஒன்று ஒன்று நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துட்ருக்கார். जानते हो पूज्य होते ही सत्य में. यहाँ पूजारी तो पूजा ही करते. இங்கே பூஜாரிகள் பூஜை தானே செய்கிறாங்க. தும் ஹோ சிவசக்தியா. அபி தும் ந பூஜாரி ந பூஜ்ய. நீங்கள் சிவசக்திகள், பூஜிக்குரியவர்களும் இல்லை பூஜாரியும் இல்லை. பாபா கே பூல் மத் ஜாவோ. பாபாவை மறந்துடாதீங்க. ஏ சாதாரண தன்னைன்னா பாபா வந்திருக்கக்கூடிய சரீரம் சாதாரணமான உடல் இல்லையா. இஸ்மே ஊஞ்சதே ஊஞ்சு பகவான் ஆத்தேஹே. உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் இவருக்குள்ளே வரார். தும் பாபாக்கோ அப்னே பாஸ் நிமந்திரன் தேத்தே ஹோனா. நீங்கள் பாபாவை தன்னிடம் அழைக்கின்றீர்கள் இல்லையா, அழைப்புதல் கொடுக்குறீங்க இல்லையா. பாபா ஆவோ, பாபா வாங்க. போத்து பத்தீத் பன்கையே, நாங்களாம் ரொம்ப பத்தீத்த நிலையை அடைஞ்சிட்டோம்.
पुरानी पतित दुनिया पतित शरीर में आकर हमको पावन बनावो. பழைய உலகம் பழைய தேகத்தில் இருக்கிறோம் பாபா, எங்களை வந்து புனிதப்படுத்துங்க வாங்கன்னு அழைப்பு கொடுக்குறீங்க. பச்சை நிமந்திரன் தேத்தே ஹி யஹா தோ கோய் பாவன் ஹை ஹி நஹி. பாபா சொல்கிறார், என்ன நீங்கள் அழைக்கிறீங்க குழந்தைங்களே, இந்த உலகத்தில் யாருமே தூய்மையானவங்களே இல்லை. ஜரூர் சபி பதீத்தோங்கோ பாவன் பனாக்கர் லே ஜாயேங்கேனா, கட்டாயமாக நான் எல்லாரையும் தூய்மைப்படுத்தி என்னோட நான் அழைச்சிட்டு போவேன் இல்லையா. சப்கோ ஷரீர் சோடனா படேனா, இப்போ புது சரீரம் கிடைக்கணுன்னா பழசை விட்டால் தானே புதுசு கிடைக்கும். இப்படி பாம்பு தோல் உரிச்சிக்குது, பழைய சட்டையை கழட்டிட்டா தானே அதுக்கு புது சட்டை கிடைக்கிது. அதே போல தான் நீங்களுங்கிறார். மனுஷ ஷரீர் சோடுத்தே கித்தனா ஹாய் தோஷ் மச்சாத்தே. மனிதர்கள் சரீரை விடும்போது எவ்வளோ இழுத்து இது பண்ணி சத்தம் போட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணி விடுறாங்க. தும் குஷி சே ஜாத்தே ஹோ. பாபா சொல்கிறேன், நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக தேகத்தை விட்டு போகிறீங்க. अभी तुम्हारी आत्मा रेस करती हैं, देखिए कौन श्री बाबा को ஜாஸ்தி யாद करते. உங்களுக்குள்ளார ரேஸ் நடந்துட்டுருக்குது, பார்க்கலாம் யார் பாபாவை அதிகமாக நினைக்கிறாங்கன்னு பார்க்கலான்ட்டு ரேஸில் ஓடிட்டுருக்காங்க எல்லாருமே. ஸ்ரீ பாபாக்கு யாதுமே ரேத்தே ரேத்தேக்கு ஷரீர் சூட்டு ஜாவே தோ ஆஹோ சௌபாகிய. பாபா நினைவிலேயே நம்ம பாபாவை நினச்சி ஆத்மா சந்தோஷமாக அந்த தேகத்தை விட்டால் அவ்வளோ சௌபாகியம் அவங்களுக்கு. பேடா ஹி பார், அவ்வளோதான், அக்கறைக்கு அவங்க போய் சேர்ந்துருவாங்க. சபிகோ பாபா கேத்தே ஏசே புருஷார்த்த கரோ. எல்லாருக்கும் பாபா இந்த மாதிரி முயற்சி செய்யுங்கன்னு எச்சரிக்கை கொடுக்குறாரு. சன்னியாசி भी कोई ऐसे होते हैं ब्रह्म में लीन होने के लिए अभ्यास करते. பாபா சொல்கிறாரு, பிரம்மத்தில் போய் லீன் ஆகணும்னு சன்னியாசிகளும் அபியாசம் பண்ணுறாங்க. फिर पिछाड़ी में ऐसे बैठे बैठे शरीर छोड़ देते सन्नाटा हो जाता. அதே போல் அப்படியே நான் பிரம்மத்தில் உள்ள ஆத்மா நான் வந்து ஐக்கியமாக போகிறேன், கலக்க போகிறேன்னு அப்படியே நினச்சி அப்படியே அந்த ஆத்மா சாந்தி ஆகிடுதான். அந்த இடத்துல பார்த்தா சரீரம் விட்டோன்னு அவ்வளோ ஒரு சாந்தி நிலவுது. சுக்கே தின் ஃபிர் ஆயேங்கே, சுகமான தினம் பிறகு ஏற்படும். இஸ்கேலியே தும் புருஷார்த் கர்த்தே ஹோ. அந்த சுகமான தினத்தை கொண்டு வருவதற்கு இப்போ நீங்கள் முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க. பாபா ஹம் ஆப்கே பாஸ் சலே. பாபா நாங்கள் உங்களுடன் வருகின்றோம்னு முயற்சி எடுக்கிறீங்க. ஆப்கோ ஹி யாद करते करते जब हमारी आत्मा पवित्र हो जाएगी तो बाप हमको साथ ले जाएंगे. பாபா சொல்கிறாங்க, பாபா நாங்கள் உங்களை நினச்சி நாங்கள் தூய்மை ஆகிவிட்டால் நாங்கள் தூய்மை ஆகிவிடுவோம். அப்பொழுது நீங்கள் எங்களை உங்களுடன் அழைச்சிட்டு போவீங்க இல்லையா. கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க குழந்தைங்க, அழைச்சிட்டு போவீங்க இல்லையா பாபா அப்படின்னு பேசுகிறாங்க. आगे जब काशी कलवट खाते थे बहुत प्रेम से खाते थे, बस अब मुक्त हो जाएंगे ऐसे समझते थे. அதுமாரி போய் சிவார்ப்பணம்னு என்ன பண்ணுவாங்க, காஷியில் ஒரு திரிசூலம் மாதிரி இருக்கும், அதில் போய் சிவார்ப்பணம்னு குதிச்சிருவாங்க. ரொம்ப அன்பாக நான் கடவுளுக்கு அர்ப்பணம் ஆகிறேன்னு அப்படிலாம் நினச்சாங்க முன்னொரு காலத்தில். அபி தும் பாபாக்கோ யாद करते चले जाते हो शांति தான். இப்போ நீங்கள் பாபாவை நினைவு செய்து சாந்தி தான் போயிடுறீங்க. तुम बाबा को याद करते हो तो इस याद के बल से पाप कटते. நீங்கள் பாபாவை நினைவு செய்வதால் நினைவினுடைய பலனாக பாவங்கள் அழிந்து விடுகிறது. वो समझते हमारे फिर पानी से पाप कट जाएंगे. அவங்களாம் நினைக்கிறாங்க நம்ம கங்கையில் போய் ஸ்நானம் பண்ணோன்னா பாவங்கள்லாம் தண்ணியில் போயிடுதுன்னு, முக்தி மில் ஜாயகி, முக்தி கிடச்சிரும்னு நினைக்கிறாங்க. பாபா சம்ஜாத்தே கோய் யோக பல் நஹி ஹே. பாபா புரிய வைக்கிறார், போய் தண்ணியில் முழுக்கு போட்டால் எப்படி பாவம் போகும், யோக பலமாது இல்லை. பாப்போங்கி சஜா காத்தே காத்தே ஃபிர் ஜாக்கர் ஜனம் லேத்தே. பாபா சொல்கிறார், பாவத்துக்கு அந்த தண்டனையை பனிஷ்மெண்ட்டை அனுபவிச்சு ஆத்மா இன்னொரு பிறவிக்கு போயிடுது. நயே சிர் ஃபிர் பாப்போங்கா காத்தா शुरू होता है. பாபா சொல்கிறார், பாவத்தை அழிக்கலைன்னா பாவம் பெண்டிங் இருக்குன்னா திரும்பி அவங்க எங்கே போய் ஜென்மம் எடுக்கிறாங்களோ திரும்பி மீண்டும் அங்கே போய் அந்த பாவம் துக்கம் என்பது தொடங்கிவிடும். கர்ம அகர்ம விகர்மக்கு கத்தி பாபைட் சம்ஜாத்தே ஹே. கர்மா அகர்மா விகர்மானா என்னங்கிற தத்துவத்தை பாபா நமக்கு புரிய வைக்கிறார்.
ராவண ராஜ்யத்தில் எல்லாருமே பாவ காரியத்தை செய்கிறாங்க, துக்கம் கொடுக்குறாங்க, காம விகாரத்தில் போகிறாங்க இல்லையா. मीठे मीठे फूल बच्चे जानते बाबा हमको सब युक्तियाँ सब राज समझाते. இனிமையிலும் இனிமையான மலராக இருக்கக்கூடிய என் குழந்தைகள் தெரிஞ்சிருக்கீங்க. எவ்வளோ ரசித்து சொல்கிறார் பாருங்க பாபா. என் குழந்தைங்க தெரிஞ்சிருக்கீங்க, எல்லா யுக்திகளையும் பகவான் எனக்கு சொல்லித்தரார், எல்லா ரகசியத்தையும் பாபா புரிய வச்சிட்ருக்காருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. முக்கிய பாத் ஏஹே கி பாப்கோ யாது கரோ. முக்கியமான விஷயம் இது ஒன்று தான், பாபாவை நினைவு செய்வது. पतित पावन बाप तुम्हारे सामने बैठे कितना निर्माण. பாருங்க, உங்களை தூய்மைப்படுத்தக்கூடிய பகவான் எவ்வளோ பணிவாக அவங்க முன்னாடி இருக்கார். कोई अहंकार नहीं, बिल्कुल साधारण चलते रहते. எந்த அகங்காரம் இல்லாமல் அவர் நடக்கிறதும் தெரியல, போகிறதும் தெரியல, வர்றதும் தெரியல, சாதாரணமாக இருக்கார். बाप दादा दोनों ही बच्चों के सर्वेंट. பாப் தாதா சிவபாபா பிரம்ம பாபா இருவரும் குழந்தைகளினுடைய சர்வெண்ட்டாக இருக்காங்க. தும்ஹாரே தோ சர்வெண்ட். பாபா சொல்கிறார் பாருங்க, கண்ணீர் வருது. 2 சர்வெண்ட் உங்களுக்குங்கிறார் பாபா. இப்படி ரொம்ப பெரிய பணக்காரங்க வீட்டில் சர்வெண்ட் வச்சுட்டு தானே குழந்தைங்களை வளர்ப்பாங்க. இந்தமாரி பகவான் 2 பேரும் நம்ம குழந்தைகள் எல்லாருக்கும் சர்வெண்ட்டாக இருக்காங்களாம். ஊஞ்சித்தே ஊஞ்சி சிவபாபா. ஃபஸ்ட்டு சர்வெண்ட் யார்? உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவானின் சர்வெண்ட். நெக்ஸ்ட் பிரஜாபிதா பிரம்மா. அடுத்தது யார் சர்வெண்ட்? பிரஜாபிதா பிரம்ம பாபா. லோக் திரிமூர்த்தி பிரம்மா கஹ தேத்தே, அர்த்தத்தோட ஹி ஜான்தே. திரிமூர்த்தி பிரம்மான்னு சொல்கிறாங்க, ஆனால் அதோட மீனிங் புரிஞ்சுக்கல. திரிமூர்த்தி பிரம்மா கியா கர்த்தே குச் பி பத்தா நஹி. திரிமூர்த்தி பிரம்மா என்ன செய்கிறார், எப்படியெல்லாம் அவர் சர்வெண்ட் ஆகிட்டு குழந்தைகளுக்கு சேவா பண்ணுறாருங்கிற விஷயம் யாருமே தெரிஞ்சுக்கல. अच्छा मीठे मीठे सिखिलदे बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. हम रूहानी बच्चों की रूहानी बाप दादा को गुड मॉर्निंग, याद प्यार, नमस्ते नमस्ते नमस्ते. பாபா தாரணைக்கான முக்கியமான விஷயம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் சொல்கிறாங்க. सदा ये निश्चय रहे कि हम ईश्वरीय औलाद, हमें श्रीमत पर चलना है. சதா இந்த நம்பிக்கை இருந்து கொண்டே இருக்க வேண்டும், நான் ஈஸ்வரனின் குழந்தை. எல்லா மாயா ஓடியே போயிடும், இதை மட்டும் நம்ம நினச்சா போதும். நான் ஈஸ்வரனின் குழந்தை. 108 முறை இன்றைக்கி நம்ம இதை அனுபவம் செய்ய போகிறோம், நினைக்கிறது இல்லை. ஒவ்வொரு இடத்துல அனுபவம் செய்ய போகிறோம். எனக்கு சிரேஷ்ட வழி கிடைச்சிருக்குது, அதன்படி நான் நடக்க வேண்டும். கிசிக்கோ பி துக் நஹி தேனா. யாருக்குமே நான் துக்கம் இனி தரமாட்டேன். சப்கோ சுக்கா ராஸ்தா பத்தானா ஹே. அனைவருக்கும் சுகமாக இருக்கிறதுக்கான வழியை காண்பிக்க வேண்டும். நெக்ஸ்ட் பாயிண்ட், சபூத் பச்சா பன் பாப்பர் குர்பான் ஜானா. நல்ல குழந்தையாகி பகவானுக்கு பலியாகணும். பாப்கி ஹர் காமனா பூரி கர்னி ஹே. பாபாவுடைய ஒவ்வொரு ஆசைகளை நிறைவேற்றணும். ஜெய்சே பாப் தாதா நிர்மான் அவர் நிரகங்காரி, ஐசே பாப் சமான் பண்ணா. எப்படி பகவான் பணிவாக இருக்கார், அகங்காரம் இல்லாமல் இருக்கார், நிரகங்காரியாக இருக்கார், அதே போல் நீங்களும் பணிவானவராக அகங்காரமற்றவர்களாக பாப் சமான் ஆக வேண்டும். பாபா வரதான் தாரணைக்காக கொடுக்குறாங்க. स्व उन्नति द्वारा सेवा में उन्नति करने वाले सच्चे सेवादारी भव. சுய முன்னேற்றத்தின் மூலமாக சேவையின் முன்னேற்றத்தை அடையக்கூடிய உண்மையான சேவாதாரி ஆகுங்கள். स्व उन्नति सेवा की उन्नति का विशेष आधार है. சுய முன்னேற்றம் சேவைக்கான முன்னேற்றமாக ஆகுவதற்கு ஆதாரமாக இருக்குது. சுன்னதி கம் தோ சேவா பி கம். சுய முன்னேற்றம் குறைந்துவிட்டால் சேவையும் குறைந்து விடுகிறது. सिर्फ किसी को मुख से परशे देना ही सेवा नहीं, लेकिन हर कर्म द्वारा श्रेष्ठ कर्म की प्रेरणा देना ये भी सेवा है.
நீங்கள் வாயின் மூலமாக பாபாவோட அறிமுகம் கொடுக்குறீங்க, ஞானம் கொடுக்குறீங்க, இதுதான் சேவான்னு நினைக்கிறீங்கன்னா இது மட்டும் சேவை அல்ல. பாபா அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறார். உங்களுடைய செயலை பார்த்து சிரேஷ்டமான நீங்கள் காரியம் செய்கிறத பார்த்து பிறர் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தூண்டுதலை எடுத்துக்கிறாங்க, அதை கற்றுக்கொள்கிறார்கள் என்றால் அதுவும் ஒரு சேவையாகும். जो मनसावाचा कर्मणा सदा सेवा में तत्पर रहते उन्हें सेवा द्वारा श्रेष्ठ भाग्य का अनुभव होता है. பாபா சொல்கிறாங்க, மனதால் வார்த்தையால் செயலால் சதா சேவையில் யார் மூழ்கி இருக்காங்களோ பாபா சொல்கிறாரு, அவர்கள் சேவை மூலமாக சிரேஷ்ட பாக்கியத்தை அனுபவம் செய்கின்றனர். ஜித்தனி சேவா கர்த்தி உத்தனா ஸ்வயம் பி ஆகே படுத்தே. எவ்வளோ சேவா பண்ணுறாங்களோ அவ்வளோ ஸ்வயம் தான் முன்னேறி கொண்டே இருக்காங்க. अपने श्रेष्ठ कर्म द्वारा सेवा करने वाले सदा प्रत्यक्ष फल प्राप्त करते रहते हैं. யார் உயர்ந்த கர்மத்தால் அதாவது உயர்ந்த செயலால் சேவை செய்யக்கூடியவர்களோ அவர்கள் உடனுக்குடன் பலனை அடைந்து கொண்டே இருக்கின்றனர். சிரேஷ்ட கர்மத்துக்கு உடனுக்குடன் பலன் என்பது இருக்கின்றது. अच्छा, स्लोगन समीप आने के लिए सोचना, बोलना और करना समान बनाओ. பாபாவுக்கு சமீபத்தில் வருவதற்கு எண்ணம், சொல், செயல் மூன்றையும் சமமாக ஆக்க வேண்டும். பாபா அவ்வியக்த இஷாரா கொடுக்குறாங்க. இந்த மாதம் ஃபுல்லாக நமக்கு ஆத்மீக் ஸ்திதி में रहने का अभ्यास करो, अंतर्मुखी बनो. ஆத்மீக ஸ்திதியில் இருப்பதற்கான பயிற்சி செய்யுங்க, அந்தர்முகத்தால் இருங்க. ஏகாகிரதா கா ஆதார் அந்தர்முகத்தா. மனதை ஒருமுகப்படுத்துவதற்கு ஆதாரம் தனக்குள் செல்வதாகும். अंतर्मुखता में रहने से सूक्ष्म शक्ति की लीलाएं अनुभव करेंगे. உங்களுக்குள் உங்கள் சிந்தனைகளை திருப்பும்போது உங்களுக்குள் இருக்கும் சூக்ஷ்ம சக்திகளின் விளையாட்டை அனுபவம் செய்வீங்க. ஆத்மிக் ஸ்திதி மேர ஆத்மாவுக்கு ஆவாகன் கர்னா. ஆத்மீக ஸ்திதியிலிருந்து ஒவ்வொரு ஆத்மாக்களையும் வரவழைப்பது. ஆத்மாவுசே ரூஹரிகான் கர்னா. ஆத்மாக்களுடன் ஆன்மீக உரையாடல் செய்வது. ஆத்மாவுக்கு சன்ஸ்கார் சுபாவको परिवर्तन करना. ஆத்மாக்களின் சுபாவ சன்ஸ்காரத்தை மாற்றம் செய்வது. ஆத்மாவுக்கு को बाप के कनेक्शन में जुड़वाना. மற்ற ஆத்மாக்களை பாபாவோட தொடர்பில் இணைப்பது. ऐसे रूहानी लीला का अनुभव होगा. இப்படிப்பட்ட ஆன்மீக லீலையின் அனுபவம் என்பது ஏற்படும். ஆகவே ஆத்மஸ்திதி அவ்வளோ நமக்கு என்ன பண்ணுதுங்கிறார் பாபா, ஆன்மீக லீலைகளை நமக்கு தருகின்றது. அடுத்து மாமாவுடைய மாதத்தில் நம்ம ரொம்ப ரொம்ப கவனம் கொடுக்க வேண்டிய இன்று தாரணைக்கான ரொம்ப அழகான விஷயம், दातापन के गुण से दिव्यता की शक्ति से संपन्न. வள்ளல் தன்மையின் குணத்தால் மம்மா தெய்வீக சக்தியால் நிரம்பியவர் ஆனார். வள்ளல் தன்மையோட குணம் இருந்தது மம்மாட்ட, அதனால எல்லா பொக்கிஷமுமே நிரம்பிட்டு. சொல்லுவாங்களே, கொடுத்தாலே அவங்க எப்போதுமே நிரம்பியே இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. மம்மா சதா மாஸ்டர் தாத்தா பன்கர் ரஹி. மம்மா எப்போதுமே மாஸ்டர் வள்ளலாகவே இருந்துட்டு இருந்தாங்க. சதா தேனிக்கு பாவனா, எப்போதுமே கொடுக்கணும், ஏதாவது ஒன்று கொடுக்கணுங்கிற அந்த கொடுப்பினை மாமாவோட லைஃப்பில் இருந்தது. मामा की मुख्य धारणा थी कि लेना एक से और देना सबको. மாமாவுடைய லைஃப்பில் முக்கிய ஒரு தாரணை செஞ்சாங்க, ஒரு பாபாட்ட தான் நம்ம எடுக்கணுமே தவிர மிச்சம் எல்லாருக்குமே நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற தாரணை முக்கியமாக இருந்தது. इसी गुण से वे दिव्यता की शक्ति से संपन्न बनती गई. ஒருவர்கிட்ட எடுக்கணும், எல்லாருக்கும் நம்ம அதை வழங்கணுங்கிற தாரணையால், தெய்வீக குணத்தால், தெய்வீக சக்தியால் அம்மா நிரம்ப பெற்றவராக இருந்தாங்க.
उनकी अगर कोई महिमा करता कि मम्मा आपने बहुत अच्छी मुरली चलाई, आपने हमें समय पर बहुत सहयोग दिया, तो मम्मा कभी भी उस महिमा को स्वीकार नहीं करती. மம்மாவை யாராவது புகழ் பாடுறாங்க, மம்மா இன்னைக்கு ரொம்ப அழகான நல்ல முரளி கிளாஸ் எடுத்தீங்க, அம்மா எனக்கு நேரத்தின்படி நீங்கள் உதவி செஞ்சீங்க, இப்படி யாராவது ஏதாவது மகிமை பாடினாலும் மம்மா ஒரு நாள் கூட அந்த மகிமையை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. சதா கேத்தி பிரபு பிரசாதே, சதா மம்மா சொல்லுவாங்களா, பிரபுவினுடைய பிரசாதங்கள் அதெல்லாம். மேத்தோ உன்கா பிரசாத் பாண்ட்ரகி பாருங்க, மாமாவோட ஸ்மிருதி எவ்வளோ ஹையஸ்டாக இருந்திருக்கு. பகவானுடைய பிரசாதத்தை எடுத்து நான் வழங்குறேன், அவரோடது அப்படிங்கிற நினைவு இருந்தது. இஸ்ஸே உன்கி வாணிமே திவ்யதா ஜலக்தி தே. ஆகையினால அவங்களுடைய வார்த்தையில் அந்த தெய்வீக தன்மையின் ஜொலிப்பு இருந்தது, சக்தி இருந்தது. மே அவர் மெராப்பன் கே பான் சே தூர் ரகி. ஆகவே மம்மா அப்படிப்பட்ட புருஷார்த்தம் பண்ணாங்க. நான் எனதுங்கிற பற்றிலிருந்து ரொம்ப வெகு தூரமாக மம்மா வாழ்ந்தாங்க. நானும் வரல, என்னோடும் வரல. செய்பவர் செய்விப்பவர் பாபா. எல்லாமே பாபாவோட பிரசாதம், அவரோடது, அவர் கொடுத்தது. அந்த ஸ்மிருதி மம்மாட்ட ஃபுல்லாக இருந்தது. ஆகவே வள்ளல் தன்மை ஒருத்தவர்கிட்ட எடுக்கணும், மிச்சம் எல்லாருக்கும் நம்ம வழங்கணுங்கிற நினைவால் அம்மா தெய்வத்தன்மை நிறைந்தவர்களாக மாறினாங்க. ஓம் சாந்தி. நாமளும் இந்த குணத்தை தாரணா பண்ணுவோம். प्यार में दिल इतना सुख पाए.
எல்லாருமே உலகம் ஒரு குடும்பம் அப்படின்னு நினச்சோன்னா அது இந்த பூமியிலே சொர்க்கத்திற்கு வழிவகுக்கும். When everyone treats world as a family, it will lead to heaven on earth.